அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம் தெரியுமா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, கார்ல போகும்போது, பைக்ல வண்டியில போகும்பொழுது நாய் துரத்தும். இந்த நாய் துரத்துறோம், பாவம் மிரண்டு போய் சில பேர் கீழே விழுவாங்க, ஃபாஸ்டா ஓட்டின்னு போறவங்க, அப்போ ஓடாது, அது குறைச்சி துரத்தும். சில பேருக்கு எங்கேயாவது ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறாங்களோ படுக்குன்னு நாய் கடிச்சு விடும். சில பேருக்கு ரோட்ல இருக்கிற நாயும் கடிச்சு விடும். சில பிள்ளைகளுக்கு பிள்ளை பருவத்துல, குழந்தை பருவத்திலேயே நாய் கடிச்சு விடும். இப்ப ஒரு சிலர் பாருங்க, இந்த நாய் கடிக்கிறது எதனால இல்ல இனிமேலும் நாய் கடிக்குமா அப்படின்னா, ஒரு விஷயம் பாருங்க. 3 விஷயம் சொல்றாங்க. பெண் சாபம் இருக்கணுமா ஒரு குடும்பத்துல, அதுவும் கொடூரமான பெண் சாபம். பொல்லாத பெண்ணுப்பா, அது செத்து போச்சுப்பா, அதோட சாபம் இருக்குமான்னு எத்தனையோ பேர் இருப்பீங்க. அந்த பெண் சாபம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த நாய்க்கடி நிச்சயமா. அதே போல அதிசயம் பாருங்க, சுக்கிரன் என்ற கிரகம் தெரியும்ல, இது ஜாதகத்தில் பிறக்கின்ற நேரத்துல, பிறக்கின்ற அமைப்பின் படி சுக்கிரன் கெட்டு போயிருந்தால், பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிச்சயமாக நாய் கடிக்குங்க. சில பேர் ஒண்ணு சொல்லுவாங்க, நான் செல்லமா நாய் வளர்க்கிறேன், இது வரைக்கும் 4 நாய் வளர்த்துட்டேன், அது ஒரு நாய் கூட நிக்க மாட்டேங்குது, செத்து போயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், அதிசயத்தை. நிறைய நடிகர்கள் நாய் வளர்ப்பாங்க. நீங்க பாருங்க, இது மாதிரி இல்லாம இருக்காது. சில நடிகர்கள் நாய் வளர்க்கவே மாட்டாங்க, சில நடிகர்கள் நாய் வளர்த்து நிக்காது. இந்த மாதிரி நாய் வளர்க்காதவர்கள், நாய் வளர்த்து நிற்காதவர் பாருங்க, ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நடிப்பு துறையில இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதே செல்ல பிரியாணியாக நாயை வளர்க்கின்றவங்களா பாருங்க, பெருமளவுல பெண் நடிகர்கள் தான், ஆண் நடிகர் சொற்பம் தான் இருப்பாங்க, சொற்பமா இருப்பாங்க. அது கூட பாருங்க, வெள்ளை கலர் நாய் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த பொசுன்னு இருக்குது ஒரு நாய், அந்த நாயெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நடிப்பு என்றாலே சுக்கிரன் பலம் வேணும். அப்பத்தான் அந்த நடிப்பு சக்தியில பெரிய லெவல்ல அவங்க மிளிர்ந்து வர முடியும். பெருவெல்லாம் வர முடியாது. அப்போ ஒரு நடிகையோ ஒரு நடிகர் வீட்டிலேயோ நாய் தங்கி பலமாக நாய்கள் நன்றாக இருக்குது என்றால், அவருக்கு சுக்கிரன் பலத்தால் அவர் நிச்சயமாக அவர் சார்ந்த அந்த நடிப்பு துறையில் வெற்றி பெறுவார். கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. நீங்க இது சின்ன விஷயமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இதுல காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இதுக்குதான் மறுபக்கமாக நாய் வளர்த்து சுக்கிரன் பலம் பெற்று தன் சாதனை உடையது போக, இதே சுக்கிரன் கெட்டு போனாதான் அந்த பெண் சாபமா நாய்க்கடி. சில பேருக்கு நாயை பிடிக்காது, கல்லெடுத்து அடிச்சு விடுவாங்க. அந்த கல்லெடுத்து அடிச்சா கூட சாபமாங்க. அந்த கல்லெடுத்து அடிக்கிறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பாருங்க, சுக்கிரன் பலவீனமா இருக்கும். அவங்க மாதிரி பாருங்க, அவங்களுக்கு எண்ணங்கள் அலைபாயும், தவறான சிந்தனைகள் மனதுக்குள் ஓடும். இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனா கூட எனக்கு ஒரு மாதிரி தப்பாவே தோணும் சாமி அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன், அந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்கும், பெண் சாபம் இருக்கும். ஆக ஒவ்வொருவரும் இந்த சுக்கிரன் கெட்டு போயிருந்தும் பெண் சாபம் உள்ளவர்களுக்கும் நாய் கடிப்பதோ நாயால் தொல்லைகள் வருவதோ நிச்சயம் உண்டுங்க. இது ஒரு சின்ன விஷயம், ஆனா எதை நான் சொல்ல வரேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நாய் கடிக்க கூடாது. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நாய் வளர்க்க பிடிக்காதவர்கள், நாய் வளர்த்தும் தங்காதவர்கள், நாய் கடித்தவர்கள், இந்த 3த்தையும் பாருங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையில வருவது என்பது கடினம். கிரக ரீதியா வேறு கிரகங்கள் திசை ரீதியாய் பலம் பெற்றிருந்தால் ஒழிய இது சொற்பம், 100க்கு 10% தான் இருக்கும். இந்த 90 விழுக்காடு கண்டிப்பா நடுநிலைமையில் மட்டும்தான் பல பேருக்கு இருக்கும். அடித்தள வாழ்க்கை பல பேருக்கு இருக்கும். இவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் பலவீனமாக இருந்தால்
பெண் சாபம் இருந்தால் வாழ்க்கையில் உயரவே முடியாது என்பது விதி. இவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சித்தர் பெருமானுடைய ஆலயத்திற்கு, உதாரணத்திற்கு பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி, அதுபோல் வள்ளலார், அதுபோல் ராகவேந்திரர், இப்படி பல ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கு நாய்களுக்கு தேவையானதை அங்கே போட்டு விட்டு வர வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, ஞாயிற்றுக்கிழமை கோதுமையில் பிரசாதம் செய்து ஆண்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி அதை 4ஆக அறுத்து அதை வழிபட்டு தீபார்த்தனை காண்பித்து நாய்க்கு போட வேண்டும். பெண்கள் அனுதினம் சூரியனை போய் நமஸ்கரித்து வணங்கி வர வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வர வேண்டும். பெண்கள் விஷ்ணு துர்க்கையை வெள்ளிக்கிழமை தோறும் 6 நெய் தீபம் தாமரை நார் திரியிலே போட்டு வெள்ளை நிறத்திலே பிரசாதம் செய்து படைத்து தன் கையால் கொடுத்து வந்தால் இந்த நிலைமை மாறும். கடிப்பதனால் பிரச்சனை மட்டுமல்ல, வளர்ச்சி இருக்காது, நகைகள் தங்காது, பணம் தங்காது, உயர முடியாது, செல்வாக்குகள் பெருகாது, அழகு நிலை காட்டாது, எதுவுமே இல்லாததையெல்லாம் மாற்றி வைத்து விடும் என்பதற்காகத்தான் இந்த நாய்க்கடிப்பை பற்றி நான் பேசினேன். இதை கேட்டு பயனடைந்து வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.